எங்க அப்பாரு குப்பை குப்பை குப்பை. நேற்று ராத்திரி நான் படுக்க போகும்போது கூட இவ்வளவு குப்பை இருந்த போல எங்கேயும் போட்டாங்க இந்த குப்பை. மருதே மருதே what is this nonsense? இது வீடா இல்ல குப்பை கூட? எங்க அப்பாரு குப்பை குப்பை குப்பை. அது மாத்திரம் இல்ல, கிச்சன்ல போய் பாரு, ஒரே சகதியும் வழுக்கிறது, அப்படியே சேரும் சகதியுமா இருக்கு. வாட் இஸ் நான்சென்ஸ்? என்ன பண்றீங்க சார்? சார் சார் இருங்க, நேற்று டின்னர் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் சார் தூங்க போனேன். இதை பாருங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா சார், நான் இது பண்றது ரொம்ப பெரிய விஷயமா. ஏதோ உங்க கோ டைரக்டா இருக்கேன்றதால பண்றேன். நீங்க கத்தாதீங்க, உள்ள இருந்தாலே பாத்துக்கிறேன். உள்ள போய் பாத்துக்கலாம். ஆர்மி ரொம்ப ரோதனையா இருக்கு. இவனோட ஜனம் பொழுது போனா ஒரே ரோதனை ரோதனை ரோதனை. நிம்மதி. சார் சார் என்ன சார், என்ன இது உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ண வேலை செய்யறது? என்ன பாக்குறீங்க சார்? நேத்து நைட்டு நல்ல மழை, இன்னைக்கு காலையில பேண்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கடைகள் வாக்கிங் போனீங்கல்ல, வரும்போது ஃபுல்லா சேரி செகதியோட வந்துருக்கீங்க சார். அந்த சேரி செகதி தான் உள்ள இருக்கு. செகதியோட கூட மறதியும் வந்துருச்சு போல. போய் டாக்டர் பாருங்க போ. ஓகே ஓகே ஓகே, ஐ அக்செப்ட். சரி, இட்ஸ் மை மிஸ்டேக். பட் உனக்கு சுத்தமே பத்தா. எவ்ரிடே நான் பார்த்துட்டே இருக்கேன், சுத்தம் எதுவுமே கிடையாது. வரும்போது என்ன சொன்னேன், எல்லாம் சுத்தமா இருக்கும். வீடு முழுக்க குப்பை. எங்க பாரு குப்பை, எங்க பாரு எடுத்த சாமான அப்படியே தூக்கி போடுறது, எடுத்து வைக்கிறதுல. பெட்ரூமா போய் பாரு, பாத்ரூமா போய் பாருடா. ஒரு பேச்சுலர் கூட உன்னோட பாத்ரூம் நல்லா வச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன, குப்பை போடுறவன் குப்பைக்காரன், குப்பை அல்றவன் குப்பைக்காரன் இல்லை. அதனால நீ ஒரு குப்பைக்காரன். சரி, அது போட்டோம். என் பையன் டெல்லியில இருந்து வந்திருக்கான், 2 வாரம் இங்க இருக்க போறான். அந்த 2 வாரமா வீட்டை சுத்தமா வச்சுக்க சார். பழமொழியா சொன்னீங்க, அப்படியே சுத்தம் சோறு போடும், சுகாதார சாம்பார் ஊற்றி எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கங்க சார். நல்ல கோர்வையா இருக்கும் சார். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் சார் முடியும். அவ்வளவுதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வர வேண்டிய சாப்பாடு எல்லாம் கரெக்டா வந்துட்டு தான் இருக்கு. இந்த சுத்தம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்களே ஆளை வச்சு காசு கொடுத்து நீங்களே கிளீன் பண்ணிக்கங்க சார். உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். ஆமா மது, நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ற, நீ வீட்டில் போய் அதுக்குள்ள உங்க அம்மா அப்பாவை பார்த்து. அங்கிள், நீங்க எதுக்கு ஆர்டர்லாம் பண்ணீங்க? சொல்லியிருந்தா நானே எல்லாருக்கும் சமைச்சிருப்பேன் இல்லையா? வருது சார், சொல்லுங்க தம்பி. ஆரம்பத்திலே என்ன உங்களுக்கு அப்பாவுக்கும் பாக்ஸிங் சேர்ந்த பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது. யார் லீடிங்? வேற என்ன தம்பி, பாக்ஸிங் மேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்க அப்பா ஃபுல்லா நாக் அவுட். எப்படி அடங்கி உட்காந்துருக்காரு பாருங்க. இவரே வெள்ளைக்கு போவாராம், சேரி செடியோட வருவாராம். பைய நம்ம மேல தூக்கி போட ட்ரை பண்ணாரு தம்பி. நம்ம விடுவோமா? ஆதாரப்பூர்வம் ப்ரூவ் பண்ணிட்டோம்ல, அவருக்கு அடங்கி உட்காந்துருக்காரு. ரொம்ப சந்தேகப்படுறாரு தம்பி. வீட்டு சுத்த சட்டம் ஒரு சட்டம் போடணும், அது வச்சு இவர் மேல ஒரு மான நஷ்ட வழக்கு போடணும் தம்பி. வணக்கம். என்ன அரசியல் சட்டம்னு பேச்சு கேக்குது? நீங்க அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரம்ப், அரும்பாக்கத்துக்கு ஒரு அம்பலவாஸ். ஆமா ஆமா, பேர் கேள்விப்பட்டேன். இந்த தொகுதிக்கு நீங்க எம்எல்ஏ நிக்கிறீங்கல்ல? ஆமா சார். நீங்க தானே கவர்னர் அனந்தகிருஷ்ணன்? ஐயோ, கவர்னர் இல்லைங்க, கேர்னல் விக்ரம் என் பையன் டெல்லியில வந்திருக்கான். அவங்க கலீக் மதுமிதா. ஆமா, இங்க நீராரு சுமாரா நின்று இருக்கிறாரு. இவரு யாரு? சார், நான் கோலிவுட்ல டைரக்டர் சாரதிராஜாக்கு அசிஸ்டன்டா இருக்கேன். பேரு மருதுமாண்டி. இந்த வீட்ல நான் கோட் டெனன்ட் சார். கோட் டெனன்ட். அடே, சினிமாக்காரனா? அப்படி சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. சூப்பர் சார், சூப்பர் சார். நீ வேணா ஒரு நல்ல படம் எடு தம்பி, நானே ஃபைனான்ஸ் பண்றேன். இப்போ ஓடுற ரஜினி படம், அது கூட என் காசு தான் தம்பி. சூப்பர் சார். அண்ணனுக்கு கலையாரம் ரொம்ப ஜாஸ்தி. நாட்டுக்கு சேவை பண்ற மாதிரியே கலைக்கும் சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. கட்சியோட கொள்கையும் வளரணும், அப்பதான் அண்ணன் தேர்தலில் ஜெயிக்க முடியும். அண்ணன் நல்லா இருந்தாதான் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். இந்த கையில அண்ணனுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அண்ணனை ஹீரோவா போட்டு ஒரு சூப்பர் படம் எடுங்க, அப்படியே எனக்கும் ஒரு ரோல். கம்பி கம்பி, நயன்தாரா சமந்தா காம்போல ஒரு படம் எடுத்தாங்க. அவங்க நடுவுல நானே அப்படியே நடுவுல நடிக்கிறேன். சார் 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 சார், உங்களுக்கு அப்படியே ஹீரோ லுக் இருக்கு சார். சரவணா ஸ்டோர்ஸ் போன மாதிரியே இருக்கு சார். ஃபுல் ஹாலிவுட் லுக் சார்.
சார் நீங்க நான் படம் எடுக்க சொல்லவே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கு சார். நாளைக்கே டைரக்டர் சாரதிராஜா கிட்ட கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனே உங்களை வந்து மீட் பண்றேன் சார். சூப்பர் தம்பி. சார் இவன் படத்தெல்லாம் வேணாம் சார். இவன் ஒரு படம் கூட உருப்படியா என்ன எடுத்த பாடல. நீ என்னடா ஒரு படம் ஒழுங்கா எடுத்துக்கியாடா? இந்த பேச்சு பேசுறேன் சார். இவனை விடுங்க சார். சார் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. இந்த காலனில நிறைய இந்த வெட்டரன்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் கூடியிருக்காங்க. சரி. அவங்க எல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட். இந்த ரோடுகள்லாம் சரியில்லை, அங்கங்க குண்டு குழியுமா இருக்கு, சாக்கடை ஒரே அங்கங்க ஓடுது, நாத்து அடிக்குது, வசதிகள்லாம் சரியில்லை, குடி தண்ணீர் வசதி சரியில்லை, 1000 பிரச்சனைகள் இருக்கு சார். நீங்க தான் ஏதாவது பண்ணணும் சார். பாரு, தட்டி சின்னத்துக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க. அண்ணன் சிட்டா பிறந்து வந்து அதான் பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாரு. வாய்களே பேசுறீங்க. அதான் சொன்னாரு போன எம்எல்ஏவும். ஆனா இந்த தொகுதி பக்கமே வரல சார். எங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடுங்க. தொகுதியில எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுறோம். ஏகே சார், உங்க ஓட்டம் உங்க குடும்ப ஓட்டம் எங்களுக்கு கட்டாயம் வேணும். அதோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், நீங்க அந்த சோஷியல் மீடியா ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமா சார். எங்க கையில சொல்ற மாதிரி இந்த Facebook, Twitter, இன்ஸ்டாலலாம் அண்ணன் ஆதரிச்சு ஒரு சின்ன வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ், உங்க ஆளுங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இதெல்லாம் ஒரு 2000-3000 ஓட்டு தேரும். அண்ணன் கெலிக்கணும். அண்ணன் கெலிச்சு மந்திரி ஆகணும். அதான் எங்களோட நோக்கமே. அதோட அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பெஷலா கவனிச்சுக்கோம். அண்ணனுக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நோட்டு தானா வரும். ஏகே சார், உங்க குடும்பத்துக்கு தாய்லாந்து, சுவிட்சர்லாந்துன்னு வெக்கேஷன் ட்ரிப் எல்லாம் அரேஞ்ச் பண்றோம். அண்ணே இதுக்கெல்லாம் ரொம்ப செலவான மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் காசு மக்கள் போட நிறைய கோட்டிங் எடுக்குது. அதுக்கு பேர் அதெல்லாம் டாப் சீக்ரெட். இப்பெல்லாம் சொல்ல முடியாது, கொடுத்துருவோம். சரி அப்புறம் சார், உங்க இன்டென்ஷன்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா இந்த வாய்ப்பு கிடைச்சாதான் பயமா இருக்கு சார். நல்லா புரிஞ்சுங்க சார். வாழ்க்கை வாழைப்பழம் மாதிரி, சாப்பிட்டா சட்டி, மிஸ் ஆனா டெத்து. வாய்ப்பு நழுவ விடாம உஷார் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சார் என்ன மறந்துடாதீங்க சார். வாய்ப்பு ரொம்ப முக்கியம் சார். சினிமாக்காரன் தான் சார் அரசியல்வாதி ஆகிட்டு இருக்கான் சார். நான் நாளைக்கு வந்து டைரக்டர் சாரதிராஜா கிட்ட கதையை கேட்டு உங்களை மீட் பண்றேன் சார். நம்ம மறந்துடாதீங்க சார். சரிங்க. அப்ப சார் பாத்துங்க, உங்க ஒத்துழைப்பு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். கையில் வைத்தி சரி பாத்துங்க. படம் நல்லா ஓடணும். மழை பெஞ்சு வந்தாமல் சீரியஸ் சார். இந்த சினிமாவில் காட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப உண்மை சார். நேர்மைக்கும் தனக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறத இவ்வளோ நேர்மையா சொல்லிட்டு போறாரு பாருங்க. இவங்களால திருத்தவே முடியாது. நான் மட்டும் சிபிஐல வேலை பார்க்கறேன்னு சொல்லியிருந்தேன். நேரம் அவளை பேசிருக்கேன் மாட்டா இருந்தாலும். தம்பி நீங்க சிபிஐயா? சொல்லவே இல்லை. ஐயோ, அரசியல்காரனோட காசுனா கொஞ்சம் உதறலாதான் இருக்கு தம்பி. இங்க என்னன்னா அப்பா கர்னரு, பையன் சிபிஐ, உங்க அக்கா என்ன வைத்திய ஐபிஎஸ் நல்ல குடும்பம். சாரி, காலையில மறந்தே போயிட்டேன். காலையில இருந்து ஒரே பிரச்சனை. அப்போதான் இந்த பாலிட்டிஷியன்ஸ் வேற வந்துட்டாங்க, அதுல மறந்தே போயிட்டேன். சாரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓ பை தி வே, இது விக்ரம், என்னுடைய பையன், டெல்லியில வேலை பார்க்கறான். இது அவனுடைய கலீக் மதுமிதா. ஓ அப்படியா? இது கிரிஜா. I'm Girija Samuel. Retired IFS officer, foreign services. பக்கத்து தெருல தான் இருக்கேன். நைஸ் டு மீட் யூ. மேடம் நான் இந்த வீட்ல கோ டெனண்டா இருக்கேன். பேர் மருதுபாண்டி. சும்மா நைஸ் டு மீட் யூ. என்ன விஷயம் வந்தீங்க? நானா என்ன எம்பாரஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க பண்ணல. ஓ பத்தியா ஆனா என்ன சொல்ல வர தெரியல. ஒரு குரல் வேற நம்ம அப்பா குரல் மாதிரியே இருக்கு. அவ்வளவு ஸ்வீட், அவ்வளவு டோடு, அவ்வளவு மாடுலேஷன். அதைத்தான் இன்டரெஸ்ட். தம்பி அடுத்தது அவங்க உங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. ஏப்பா அவங்களை எம்பாரஸ் பண்றீங்க? நோ ப்ராப்ளம். நான் இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். இதுக்கு பேரு செலக்டிவ் பிரெயின் பேட்டர்ன் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ராணுவத்துல ட்ராமா அதிகமான சில பேருக்கு இந்த மாதிரி வரும். ஆனா நம்ம ஏகே சாருக்கெல்லாம் அப்படிலாம் இருக்காது.
ஆனா நிஜமாவே உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ராணுவ வீரர்களோட நிலைமையை வெளியில கொண்டு வந்து ஏன் கடமை நினைச்சு நான் சில திட்டங்கள்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். பட் லைக் ஐ said, okay sir, this is just an informal meeting. நீங்க பிஸியா இருந்தா சொல்லுங்க, நான் இன்னொரு நாள் வரேன். பட் பிளாக்ஸ் கண்டென்ட்டுக்கெல்லாம் அவசரம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு I wanted to share a little bit more information about myself. I've had a reasonably decorated career. ஒரு 4 countries-ல இந்தியன் கான்சுலேட்ஸில் ஒர்க் பண்ணினா பார்த்துக்கோங்க. Paris in France, Bonn in Deutschland, Kyiv in Ukraine, and Taipei in Taiwan. That's wonderful, madam. வெரி இம்ப்ரெசிவ். அப்பா நீங்க பிஸியா இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. நானும் மதுவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு அப்படியே வரப்போ லஞ்ச் கலெக்ட் பண்ணி வந்துருக்கோம். அப்புறம் பேசலாம் ஏகே சார், நானும் அப்படியே வெளில கிளம்புறேன். நீங்க ஜாலியா அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருங்க. மேடம் சாரி மேஜராகி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் மைனர் லுக்கு பாருங்க. எல்லாம் நீங்க வந்த வேலை. Russian computer hackers stole $300 million worth. Oh my God. Technology advance ஆகாக இந்த பசங்க அட்வான்ஸா தெரியும். Sir. I'm doing great. Sir, நம்ம டிஸ்கஷன் பண்ணுமே. ஆமா. உங்களோட ஆர்மி எக்ஸ்பீரியன்சஸ், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அதை பற்றியெல்லாம் அதில் இருந்த சேலஞ்சஸ் பற்றி கூட நீங்கள் சொன்னீங்க. Yes. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஐஎஃப்எஸ் டியூட்டிஸ் ரொம்ப சிம்பிள் மாதிரி தோணுச்சு சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக எத்தனையோ பேர் அது மாதிரி இருக்காங்க. நான் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணல. எத்தனையோ கேப்டன் இருந்தாலும் நம்ம தோனி மாதிரி வருமா சார்? அதே மாதிரி தான் உங்கள் லீடர்ஷிப் ஸ்டைல் எக்ஸ்ட்ரீம்லி யூனிக். அந்த டிஸ்கஷனுக்கு பிறகு நான் உங்களை நிறைய இன்டர்வியூ பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு புக் பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஷூர். பிளாகை விட அதுக்கு ரீச் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். அப்புறம் யோசிச்சு பாருங்க, உங்கள் ஃபெலோ வெட்டரன்ஸுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது சார். அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் எடுத்துடலாம். ஸ்கை இஸ் தி லிமிட். Absolutely. Actually, I like that idea very much. By the way, இன்னைக்கு எதை பற்றி பேசணும்? சார், if you don't mind, I want to record our meeting. எனக்கு நோட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். Go ahead. முதல் கேள்வி வந்து, இப்போ நமக்கு மெயின் த்ரெட் சைனா தானே சார்? Yes. I just hate their cartographic aggression. மேப்ல பேர் மாத்திட்டாங்கன்னா இல்லை இடம் அவங்களுக்கு சொந்தமாயிடுமா? நம்ம அருணாச்சல் பிரதேஷ்க்கு எவ்வளோ தைரியமா அவன் ஜான்னு பேர் வச்சிருக்கான். அதை பார்த்துக்கிட்டு நம்மளும் ஏதோ பேசிவா பத்மாசனம் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். 1962க்கு அப்புறம் எத்தனை பேட்டில்ஸ் நடந்திருக்கு அந்த வாருக்கு அப்புறம் சைனாவோட. அதில் உங்க இன்வால்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? Actually, you know something? ஆர்மியில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1962 வார் முடிஞ்சிருச்சு. ஸோ அது ஆர்மியில் சேர்ந்த அப்புறம் தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஆக்சுவலி அதுக்கப்புறம் அந்த வாரில் தான் ஐ வாஸ் இன்வால்வ். 1987 ஒரு வார் வந்து அந்த வாரில் தான் நான் இது அப்போ ஐ வாஸ் லெஃப்டினன்ட். அப்போ யூ நோ வாட், வி ஹேட் தி பெஸ்ட் அண்ட் பிகெஸ்ட் விக்டரி. So then let's talk a little bit more about recent events. Sure. 2020ல நடந்த கல்வான் வேலி கிளாஷ். அப்போ நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்க, அதை பற்றி தான் ஷேர் பண்ணீங்க சார். எஸ் கல்வான் வேலி கிளாஷ் பற்றி நான் ஆர்மியில் தான் இருந்தேன். Actually, you know what, I was a colonel at the time and it was the biggest challenge. It was a real big challenge to me at that time. I guess you need a lot of time to talk about it, இல்ல? That's what I was thinking at the time of morning. அது at least ஒரு half day ஆவது விட்டுருவேன். Why not we do one thing? We'll do it another time. No problem, sir. I have just one more question for you. இந்த மிசைல்ஸ் எல்லாம் கலெக்டிவா வந்து அட்டாக் பண்ணும்போது அதை டோட்டலா உடனே ட்ராக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ற டெக்னாலஜி நம்ம இண்டிஜினஸ் டெக்னாலஜியா இல்லை இஸ் இட் அவுட் சோர்ஸ்ட்? அதுல உங்க டீம் ஏதாவது மிஷன்ஸ் பண்ணிட்டாங்களா? Of course. Actually, most of the technology is not only Indian. There's also Israel, America, Russia. Of course, I know. Yes, everything is involved. But you know what? There is a common central software through which we control everything. I cannot discuss. They are all confidential. Sir, really? That's just brilliant. Appo, you had access to that central brain software? Yes. The access codes too? Sir,
சம்திங் எல்ஸ் சார். எப்படி சார் இந்த வயசுலயும் எல்லாத்தையும் உங்க மெமரியில பதிச்சு வச்சிருக்கீங்க? அப்படி சொல்ல முடியாது. வயசானப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மெமரி குறைஞ்சிட்டே வருது. அதனால தான் I always take notes, you know. I've got lots of notes and I've got lots of files. So anytime I want, I can look it up and refresh my memory. Point taken, sir. இன்னும் 2-3 மீட்டிங்ஸ்ல எனக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன். லைட்னிங் ஸ்பீட்ல ஒரே வாரத்துல எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்க எடிட்ஸ் அண்ட் ரிவ்யூ கோர்ஸ்ல கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சார் பயங்கர பொல்யூஷன், ஃபோர்ஸ் நேசல் ட்ரிப். தண்ணி வேணுமா? தண்ணி கண்டிப்பா வேணும் சார். சார் ஹோல்ட் ஆன் சார். நான் உள்ள போய் கிச்சன்ல போய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஓகே, பாய். Okay, sir. Take care. Thank you so much. Thank you. என்னப்பா விக்ரம், ஏதோ அவசரமா சொன்னீங்க, என்னப்பா ஆச்சு? என்ன மேட்டர்? சண்முகம் சார், மருதுபாண்டி சார், தம்பி, இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். நானும் மதுவுமே டீல் பண்ணிடலாம் தான் நினைச்சோம். ஆனா நாங்க இந்த ஒரு வாரத்துல டெல்லி திரும்பி போயாகணும். உங்க 2 பேரோட ஹெல்ப் இருந்தா இது கொஞ்சம் சீக்கிரமா சால்வ் பண்ணலாம்னு தோணுது. தம்பி, உங்களுக்கே தெரியும், எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் லைட்டா அந்த தகராறு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? அதை நான் பாத்துக்கிறேன் சார். அப்பா கிட்ட சொல்லலாம். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு. வெட்டு 1 துண்டு 2 தான் பேசிட்டு இருக்காரு. இது சென்சிட்டிவான மேட்டர் சார். முள்ளுல விழுந்த சேலை மாதிரி மெதுவா தான் எடுக்கணும். விக்ரம், புத்தி எங்க போகுது பாரு. இப்ப எதுக்கு உனக்கு சேலை நினைப்பு வருது? அதுல மது விடுமா. இதையே லுங்கிலையோ இல்ல வேஷ்டியாலையோ முன்லேருந்து எடுக்கணும்னு சொன்னா நல்லாமா இருக்கும். நம்ம விக்ரம் தம்பி ரொம்ப அழகா சொன்னாருமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி வாங்க, நான் விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. நாங்க 2 பேரும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுனால இந்த டிஜிட்டல் உலகத்தில் நடக்கிற பல விஷயத்த ஒரு சந்தேகங்களோட தான் பார்க்க வேண்டியிருக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜாப். நாங்க 2 பேரும் இங்க வந்ததே ஒரு அர்ஜென்ட் இன்வெஸ்டிகேஷன் விஷயமா. ஆனா வந்த இடத்துல ஒரு 2 விஷயங்கள், 2 இன்சிடென்ட்ஸ் ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. தே குட் பி ஃபால்ஸ் அலார்ம்ஸ். ஆனா அதை அப்படியே இக்னோர் பண்ண முடியாது பாருங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட நாங்கள் பேசுறதே பிரேக்கிங் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஆனா சில பெரிய முதலைகளை பிடிக்கணும்னா இந்த மாதிரி புதுசாக தான் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. தம்பி, என்ன தம்பி நீங்க காமெடி படத்தை திடீர்னு த்ரில்லர் சீன்ல கொண்டு வரீங்க? பதட்டமா இருக்கு. சொல்றேன் சண்முகம் சார், உங்களுக்கு அரசியல்வாதி அம்பலவாணன் தெரியும்ல? நல்லா தெரியும்ப்பா. நேத்திக்கு கூட வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டதோட அப்பா கிட்ட எனக்கு ஒரு வீடியோ கொடுங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா மருதுபாண்டி சார், நீங்க கூட இருந்தீங்களே. நானும் மதுவும் அம்பலவாணன் அப்புறம் அவங்க கட்சி தலைவர்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் ட்ராக் பண்ணதுல அம்பலவாணன் மூலமா அவர் கட்சிக்கு ஒரு 1000 மடங்கு அதிகமா கருப்பு பணம் வந்திருக்குன்னு தெரியுது. இதுக்கு ஆதாரம் இருந்திருந்தா இந்நேரம் அமலாக்கத்துறை ஈஸியா பிடிச்சிருப்பாங்க. இது வேற லெவலில் நடக்கிற பெரிய டீலிங் சார். இதை லீகலா ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு தகுந்த ஆதாரம் தேவை. அதுக்கு தான் உங்க 2 பேரோட ஹெல்ப் வேணும். ஐயோ ஏன்பா, நமக்கு எதுக்குப்பா அது தேவையில்லாத வம்பு வைக்கிறான். நாமாட்டுக்கு தேவையான என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு கிட்ட எல்லாம் மல்லு கட்டி வசூல் பண்ணிக்கிட்டு ஏதோ என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கப்பா. தேரு இழுத்து தெருவில் விட்டுறாதப்பா. சண்முகம் சார், எனக்கு என்னமோ தம்பி சொல்றதுதான் சரின்னு தோணுது. இந்த அம்பலமான அந்த கருப்பு பழத்தை அப்படியே வச்சு ஓப்பனா விளையாடிட்டு இருக்காரு. அவரு தூக்கி போடுற அந்த கிரைண்டருக்கும் குவார்டர் பிரியாணிக்கும் மக்கள் எல்லாம் அடங்கி கிடக்காங்க. அவரை நேர் வழியில பிடிக்கணும்னா எனக்கு என்னமோ தம்பி சொல்ற வழிதான் கரெக்டுன்னு தோணுது. அதுக்கு சப்போர்ட்டும் உண்டு. ஆனா தம்பி, இது கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணோம். என்ன கடிதம் வச்சிடாதீங்க சார். பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றாகாது. நாங்கள் 2 பேரும் இதை டெலிகேட்டாக தான் டீல் பண்ணுவோம். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக தான் இருக்கணும். இதை பாருங்க சார், இது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. இந்த கிரிஜான்னு ஒருத்தர் வராங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
யார் மேடம் இந்த ஐஎஃப்எஸ் ஆபீசர்னு சொல்லிட்டு பக்கத்து தெருல இருந்து அடிக்கடி ஒருத்தங்க வந்துட்டு போறாங்களே அவங்களா? அவங்களே தான். நாங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஏகே அங்கிளோடையும் அப்புறம் பக்கத்து தெருவுல கங்காதரன் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் இருக்காரு. இவங்க 2 பேரோட தான் கான்டாக்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஏதோ பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொன்னாங்க. நாங்க தேடி பார்த்ததுல எல்லா பிளாக்ஸுமே ஒரிஜினல் மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே வெப்ல சாட் ஜிபிடில எல்லாத்தையும் ரீஃப்ரேஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்கும் மேல அவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை 1 வருஷமா நடத்துறதா நம்ம கிட்ட பேசும்போது சொன்னாங்க. ஆனா பார்த்தா அந்த வெப் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜஸ்ட் 2 மாசம் முன்னாடி தான் நடந்திருக்கு. அவங்களோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு. கரெக்ட் மது. அவங்க அப்ரோச்சே ஒரு மாதிரி அன்யூஷுவலா இருக்கு சார். வெரி பெக்யூலியர் கேரக்டர். அவங்க ஏதோ உள்நோக்கத்தோட வராங்கன்னு தோணுது. ஆனா அதுக்கும் இது வரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அப்பா மனசுல இந்த கிரிஜா மேடம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்றாங்களா இல்ல நிஜமாவே அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு தெரியல தம்பி. மாறுது தெளிவா சொல்லுப்பா. அவங்களுக்குள்ள ஏதாவது கசமுசம் இருக்குன்னு சொல்றியா? அவரை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாதப்பா தம்பி. அவருக்கு பெரிய சிங்கம்யா. சார் சிங்கம் என்ன காட்டுல பேச்சுலராகவே வாழுவாங்க. ஏன் அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. We are simply wasting time here. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. தம்பி இந்த கிரிஜா மேட்ரியும் இந்த 2 அம்பலவான மேட்ரியும் 2 மேட்ரியும் சைமல்டேனியஸா பார்க்கறது வந்து அகலக்கால் வச்ச மாதிரி இருக்கு தம்பி. புரியுது சார், புரியுது. நமக்கு இப்ப முக்கியமான தேவை எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும். 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் அப்ரோச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது ஈஸியோ அதுல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்ன சொல்ற மது? கரெக்ட். மருதுபாண்டி சார், சண்முகம் சார், நாங்க 2 பேருமே உங்களோட சப்போர்ட் ஐடியா இதெல்லாம் இருந்தாதான் இந்த ஒர்க்கை சீக்கிரமா முடிக்க முடியும். அதனாலதான் உங்களை கூப்பிட்டு இங்க தனியா பேசிட்டு இருக்கோம். என்னம்மா அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறியே. நீ உடனே கேட்டு என்னால முடியாதுன்னு வேற சொல்ல முடியல. ஆனா இவ்வளோலாம் ரொம்ப சீரியஸா யோசிச்சு பல வருஷம் ஆச்சுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாடி என்னை எங்க யோசிக்க விட்டா? நான் செய்யறேன் எல்லாம் அவன் ராஜ்யம் தான். மருதுபாண்டி சார், மருதுபாண்டி என்னோட ஐடியா ஒன்று கேளுங்க. இந்த ஐடியா வச்சு மேபி ஒரு ஏதாவது வேலை நடக்க முடியுமா பாக்குறேன். இது வந்து மருதுபாண்டி ஃபர்ஸ்ட் நான் என் ஐடியாவை சொல்றேன். நீ உன் ஐடியாவை அப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க.